நல்ல சூப்பர் டேஸ்டியான வியாழா மீன் கட் பண்ணி போட்டு மணக்க ஒரு வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்த வியாழா மீன் துண்டுகளும், இது கூட ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி, 3 வெண்டைக்காய், ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அரைப்பு ரெடி பண்ணுறதுக்காக 1.5 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட புளி பேஸ்ட், கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. இனி இந்த மீன் கறிக்கு தேவையான அரைப்பை எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் துருவின தேங்காவை சேர்த்து இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி பண்ண பச்சை தேங்காய் எடுக்காமல் கொஞ்சம் முற்றின தேங்காய் எடுத்திங்கன்னா இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 10 வத்தல் மிளகாயும் கட் பண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே முழுசாக தான் நாம் சேர்க்க போகிறோம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகும் சேர்த்து இது கூட வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தேங்காவை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வரை வறுத்தெடுக்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும், மறந்துட்டேன். என்னதுன்னா சின்ன வெங்காயம் தான். ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயம் இது கூட கட் பண்ணி சேர்த்து இந்த தேங்காய் கூடவே வறுத்தெடுக்கலாம். இவ்வளோ போதும். இது 2 கட் பண்ணி தேங்காய் கூட சேர்த்து வறுத்தெடுக்கலாம். இந்த தேங்காவை வறுக்கும் போது மிதமான தீயில வச்சு வறுத்தாதான் இந்த தேங்காய் புகையாமல் நல்ல மணமாகவும் அதே சமயம் நல்ல கோல்டன் கலரில் பொரிஞ்சு நமக்கு கிடைக்கும். இதே போல் நல்லபடியாக வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுத்து விட்டோம்னா இது நல்ல கிறிஸ்பியாக நமக்கு பொரிஞ்சு கிடைக்கும். அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு கடைசியாக நாம் இது கூட மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். இதில் நீங்கள் மசாலா பொருட்களை முழுசாக சேர்க்காம மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் சேர்க்குறீங்கன்னா இந்த டைமில் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்தா போதும். அதாவது இந்த தேங்காயையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல கோல்டன் கலரில் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இந்த மசாலா தூள்களை எல்லாம் நாம் சேர்த்தோம்னா இந்த மசாலா தூளெல்லாம் கருகாமல் நல்லபடியாக கிடைக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து இப்படி கொஞ்சம் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்செடுக்கணும். நம்ம இந்த இரும்பு கடாயில் வறுக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகும் லைட்டாக இதை இப்படி வறுத்து விடணும். இல்லைன்னா இந்த கடாயில் இருக்கக்கூடிய சூடில் இந்த தேங்காய் கருகி போயிடும். இனி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த தேங்காயையும் மசாலா பொருட்களையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இதை நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியும் புளி பேஸ்ட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதில் 2.5 டீஸ்பூன் போல் புளி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். புளியோட அளவு நம்ம விருப்பம் போல் சேர்க்கலாம். இந்த அரைப்பு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல நைஸாக அரைச்செடுக்கலாம். அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு மண் சட்டி எடுத்து இந்த மண் சட்டியில் நம்ம அரைச்செடுத்த இந்த அரைப்பை சேர்த்து இந்த அரைப்புக்கு தேவையான அளவும், அதாவது இந்த குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை ஒரு கரண்டியால் கலக்கி விடலாம். இந்த கறி ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இது வெந்ததுக்கு அப்புறமா இந்த கறி இன்னும் திக்காகும். புளி பேஸ்ட் இல்லைன்னா இந்த தண்ணி சேர்க்கக்கூடிய இந்த டைமில் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி
தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்தா போதும். இனி இந்த கறிக்கு தேவையான அளவும் உப்பும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு நாம் சேர்த்த உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம்லேயே செக் பண்ணி பார்க்கணும். எல்லாமே கரெக்டான அளவாக இருக்குது. இனி இது கூட கட் பண்ணின முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா மீன் துண்டுகளை சேர்க்கும்போது வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்தா போதும். கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் சேர்த்து இந்த அரைப்பை இப்படி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இது கூட கழுவி வச்ச மீன் துண்டுகளையும் சேர்த்து ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து 2 பச்சை மிளகாய், 3 வெண்டைக்காவும் கட் பண்ணி சேர்த்து இந்த மீன் கறிக்கு தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு வேக விட வேண்டியது தான். இந்த வறுத்தரைச்ச மீன் கறி வைக்கும்போது ஏதாவது ஒரு காய்கறி இருந்தால் கூட போதுமானது. கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய், அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் சேர்த்து கூட இந்த மீன் கறி ரெடி பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒரு காய்கறி போட்டால் இந்த கறி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் சேர்க்கும்போது இந்த கறியில் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல நெய் மணக்க இருக்கும். மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் வெந்ததும் தீய சிம்மில் வச்சு இதே போல மூடி போட்டு இந்த குழம்பை அப்படியே வேக விடலாம். இப்படி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சட்டியை கம்ப்ளீட்டாக மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சதுக்கு அப்புறமா தான் எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல எண்ணெய் தெளிஞ்சு நல்ல மணமாகவும் இந்த மீனில் இந்த அரைப்பும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது நல்ல சுட சுட சாப்பிட்றதை விட இப்படி கொஞ்சம் ஆறி எண்ணெய் தெளிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ருசியான வியாழா மீன் கட் பண்ணி போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்து நல்ல சூப்பராக மணக்க மணக்க வறுத்தரைச்ச மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இது ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் காலையில் டிஃபன் கூட வச்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம், புட்டு, உரட்டி, தோசை, இட்லி இப்படி எல்லா டிஃபன் கூடையும் இந்த கறி வச்சு சாப்பிடலாம். இதே போல் ஒரு நெய் மணக்க வறுத்தரைச்ச மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.